சார் எவ்வளவோ போட்டு சார் மக்களை மயக்கிறதுக்காக 5000 போடுறாங்க, தூக்கி போட்டா கவிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லைங்க சார், எங்க விஜய் அண்ணா தான் சார் வருவாரு. அவர் தவிர வேற யாரும் வர முடியாதுங்க சார். ஆல்ரெடி சொன்னதுதான், நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிப்போம், ஆனா நாங்க போடுற ஓட்டு விஜய்க்கு தான். தமிழ்நாடு முழுவதும் தான் பெத்த புள்ள மாதிரி அவரை நினைக்கிறார். அவர் என்னதான் விழுத்தன்னு நினைச்சாலும் ஜெயிப்பார். அந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றேன், ஏற்கனவே விஜய பத்தி ஃபர்ஸ்ட் நான் தான் பேசினேன். இந்த பல்லாவரம் சந்தையில நான் தான் அவரை பத்தி பேசினேன், வேற யாரும் பேசக்கூடாதுன்னா. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். அவர் துணிஞ்சு இறங்கிட்டாருல்ல, களத்துல இறங்கிட்டா ஒண்ணுமே இல்ல, எல்லாம் ஜெயிச்சு வெற்றி நட போட்டு வருவார். என்ன பாப்பாரு வந்து, நான் சொல்றேன், என்ன வந்து டெம்போல ஏத்திட்டு வரல, நாங்க காசு எங்க காசை போட்டு நாங்க கார்ல வந்திருக்கிறோம். பெருமையா எங்க அண்ணனை பார்க்க வந்திருக்கோம். எந்த ஒரு கட்சி தலைவரையும் அண்ணனா உறவா யாரும் நினைச்சது கிடையாது. ஆனா எங்க தளபதி மட்டும் தான் உறவா நினைச்சு நாங்க வந்திருக்கிறோம், பெருமையோட வந்திருக்கிறோம். நாங்க பாக்குறோம், எங்களுக்கு ஒரு சிரிப்பு தான் வருது. ஆட்டோல ஏத்திட்டு இருக்க ஆடு மாடா நாங்க ஆட்டோல ஏத்துறாங்க. நாங்க எங்களுக்கு திறமை இருக்கிறோம், நாங்க வரதுக்கு எங்களுக்கு வேலை வாய்ப்பு மட்டும் கொடுங்க. எங்களுக்கு இலவசத்தை கேட்கல, நாங்க வேலை வாய்ப்பை தான் கேட்கிறோம். அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தருக்கு பேசினார் பாத்தீங்களா, அதுக்கு இருக்கு முதல்ல பெண்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டு ஸ்டேஜ் ஏத்தி எங்களை கேவலப்படுத்துறியா? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நிஜமா என்னைக்கு எங்க தலைவர் சொல்லிருக்காங்க, மரியாதை குறைவா யாரையும் பேசக்கூடாதுன்னு. அந்த நாகரிகத்துக்காக நான் கம்மன் இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறவரெல்லாம் என்ன லிஸ்ட்ல அவரெல்லாம் ஒரு ஜென்மமே நான் சொல்ல மாட்டேன். அவரை முதல்ல ஆட்சியில இருந்து தூக்காம கட்சி அவரோட இதுல பொறுப்புல இருந்து தூக்க முடியல. நீ 5000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தா பெண்கள் மதிப்பாங்கன்னு நினைப்பா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்க பாருங்க, இந்த தடவை பெண்கள் ஓட்டு தான் அதிகமா வரப்போகுது கண்டிப்பா தளபதிக்கு. முடியாது, பெண்களை என்னத்துக்கு அவரு தலைவரமா பேசணும், அதுக்கு எல்லா பெண்கள்கிட்டயும் அவர் பதில் சொல்லணும். பெண்கள் தான் இப்ப அவங்க கட்சியில நாங்க மட்டும் தான் சுயமா யோசிக்கிறோம், சுய புத்தியோட இருக்கிறோம் நாங்க நினைக்கிறோம். மத்த பெண்களுக்கு அந்த இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுற அந்த வீடியோ பார்த்துட்டா எந்த பெண்களுமே அந்த பக்கம் இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த எல்லா பெண்களும் அந்த இது முதல்ல அவங்க வீட்டு பெண்களே யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது போடக்கூடாது. உண்மையா பெண்மையா இருந்தா பெண்ணை மதிக்கணும் அப்படின்ட்டு பெண் சுதந்திரம் பேசுறவங்க இருந்தா கண்டிப்பா டிஎம்கேக்கு போடக்கூடாது. பெண்கள் யாருமே ஓட்டு அவங்க வீட்டிலே போடக்கூடாதுங்க. அதனால எங்க தளபதி எதுக்கும் செவி சாய்க்க போறது கிடையாது. அவர் வந்து நல்லது செய்யறதுக்காக மட்டும் யோசிச்சுட்டு இருக்கிற மனுஷன். அவர் வந்து மக்களை பத்தி யோசிக்கிறதுக்கு தான டைம் வேணும். சும்மா நாம இங்க கொடுக்குற விமர்சனத்துக்கு பதில் சொல்றதுக்கு நாங்க இருக்கோம். அவர் சொல்லணும் அவசியமே கிடையாது, அதுக்கு தான் நாங்க இருக்கோம். அவர் வந்து நல்லது செய்யட்டும். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.